இந்த வீடியோவில் வந்து நம்ம கர்வ் ஸ்மூத்தோட இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸ்கெட்சில் இந்த பிளைன் போயிட்டு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சேஃபஸ்ட் பிளைன் எடுத்து ட்ரா பண்ணிவிட்டேன். வந்து லைன் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு பிஞ்ச் செட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம கர்வ் ஸ்மூத் ஆப்ஷன் போயிடலாம். இப்போ ஜஸ்ட் இதை பிக் பண்ணலாம். இப்போ கண்டினியூட்டி வந்து த்ரெஷ்ஹோல்டில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து டேஞ்சன்சியோட இங்கே வந்து டேஞ்சன்சி டிஸ்கண்டினியூஸ் வேல்யூஸ் இங்கே வந்து காட்டும். நான் பாயிண்ட் கொடுத்துட்றேன். கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன் அண்ட் அவுட்டு டேஞ்சன்சி டிஸ்கண்டினியூஸ் எல்லாத்துலேயுமே வரும். இன் அண்ட் அவுட் வந்து இங்கே வெர்டெக்ஸ் எரேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி காட்டும். இப்போ வந்து டேஞ்சன் நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா டேஞ்சன் மட்டும் நமக்கு இன் அண்ட் அவுட்டு இங்கெல்லாம் வந்து டேஞ்சன்சி இருக்குது. ஸோ வந்து டிஸ்கண்டினியூஸ். அதே மாதிரி வந்து அவுட்டு இன்னில் வந்து டேஞ்சன்சி டிஸ்கண்டினியூஸ் இருக்குது. அவுட்டு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெர்டெக்ஸ் வந்து எரேஸ் ஆகிடும். இதை ஸ்மூத் கர்வ் பண்ணும்போது இப்போ இதை கர்வேச்சர் கொடுக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் தான் வந்து இந்த ஒயிட் கலர் கர்வ் தான் நமக்கு வந்து ரிசல்ட்டாக வரும். ஸோ டேஞ்சன்சி நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம அந்த பாயிண்ட், அதாவது இங்கே டேஞ்சன்ட்டு அது கர்வ் வச்சுட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது வந்து நமக்கு ரிசல்ட்டாக வர கர்வ், அது ஸ்மூத் கர்வ். இது வந்து அந்த லைட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து நம்ம ட்ரா பண்ண ப்ரொஃபைலோட அந்த கர்வ். ஸோ இதில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. நம்ம கர்வேச்சரை கொடுக்கும்போது இந்த மாதிரி அவுட்புட் ஸ்மூத்தாகி இந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா இது அவுட்புட்.